youtube.com ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எந்தளவு பலன்களை கொடுக்க போகின்றார் என்பதை பார்ப்போம். 17/5/2012 முதல் 30/5/2013 வரை உங்களுடைய ராசிக்கு 12இல் குரு அமர்கிறார். 12இல் அமர்கிறார் என்ற பயம் தேவையில்லை. காரணம் 7/10க்குரியவன். குரு சூரியனுடைய சாரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4வது 6வது 8வது ஸ்தானத்தை பார்க்கின்றார். 4வது ஸ்தானம் வீடு வாகனம் ஸ்தானம் என்று குறிப்பிடக்கூடியது. இதுவரை தடைப்பட்டிருந்த வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் போன்ற தடையின்றி நிறைவேறும். பொன்னும் பொருளும் சேரும் போது பொதுவாக சொல்வார்கள் 12இல் குரு வந்தால்தான் நன்மை என்று கூறுவார்கள். ஆனால் குரு 6வது ஸ்தானத்தை பார்க்கின்றான். எனவே பயப்பட தேவையில்லை. கடன்கள் எல்லாம் தீரும். நீங்கள் கொடுத்த கடன் உங்கள் கைக்கு கூட வந்து சேரும். 8வது ஸ்தானம் வழக்குகள் தொல்லைகள் இருந்தால் அவைகள் நீங்கிவிடும். பொதுவாக 2வது ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களது பிள்ளைகளுக்கும் உயர்கல்வி வாய்ப்புகள் உருவாகும். 4வது ஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் வேலை வாய்ப்பு அவர்களுக்கு உண்டாகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாக்கியமும் உண்டாகும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 7வது ஸ்தானம் திருமண ஸ்தானம், களத்திர ஸ்தானம் என்று கூறுவார்கள். அந்த ஸ்தானத்திற்கு 2வது ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் திருமண வாய்ப்புகள் நிச்சயமாகும். உங்களுடைய உத்தியோகத்தில் மாறுதல் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்துறைகள் உண்டாகும். பெற்றோர்களால் நன்மைகள் உண்டு. 12இல் கேது இருப்பதால் யாத்திரை பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. 6ல் ராகு இருப்பதால் இதில் மட்டும் கவனம் தேவை. உடல் நலனில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். ஆனால் 4வது ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பயமில்லை. பிரமாதமாக இருப்பீர்கள். இது உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று கூறலாம். நன்றி.